ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OnePlus N6x இந்த மொபைல் என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோன் வந்து ஜூலை 31 வந்து லான்ச் ஆகுன்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து இப்போ டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. 6.8 இன்ச் IPS LCD டிஸ்பிளேவோட வருதுங்க. கூட நம்மளுக்கு 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தான் வருங்க. ஏன்னா ஒரு அண்டர் 20K வருதுன்னா நம்மளுக்கு இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த எல்சி டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்கனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, மல்டி டாஸ்கிங் இது மாதிரிலாம் நல்லாவே இருக்குங்க. கேம் விளையாடுறது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு எல்சி டிஸ்பிளேன்னு காட்டி நம்மளுக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது சைடில் பவர் பட்டன் காட்ட ஃபிங்கர் பிரிண்ட் வருங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏமோல் டிஸ்பிளே தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வருங்க. அடுத்தது இதில் வந்து நம்மளுக்கு IP65க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அதாவது தனித்துளிகள், மலைத்துளிகள் இது மாதிரிலாம் ஃபோன் மேலே விழுந்தால் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. 50 MP வைட் ஆங்கிள் சென்சாருங்க. 1080p வீடியோ 30 APஸில் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 8 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. டீசெண்டாக தான் இருக்குங்க. செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் 8 MP ஒரு ஓகேவான கேமரா தான். அடுத்தது 7500 mAh பேட்டரிங்க, இல்லை மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பேட்ரி வந்து நம்மளுக்கு நார்மல் யூசேஜாக இருந்தால் ஒரு 2.5 நாள் சார்ஜ் நிற்குங்க. கேம் எப்படி விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 15 மணி நேரம் சார்ஜ் நிற்குங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் வருதுங்க. 4GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. விர்ச்சுவலாக 4GB பண்ணிக்கலான்னு இருக்கிறாங்க. 6GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 4 + 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் வந்துச்சு அப்படின்னா 18,000 to 19,000 வரை அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட UFS 2.2 கொடுக்கறனால காப்பி பண்ணுறதுக்கு பெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லாங்க. அடுத்தது மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி எல்லா பிராண்ட் மொபைலுமே இந்த ப்ராசஸ் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபோனுமே அந்த ப்ராசஸ் தான் கொண்டுள்ளது. மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 அப்படிங்கிற ப்ராசஸோடு வருதுங்க. அடுத்தது இதில் Android 16 வரப்போகுதுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் 5G சப்போர்ட் இருக்குது. NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. இந்த ஃபோன் ஆக மொத்தம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் ஒரு 18 செக்மெண்ட்டில் OnePlusலேருந்து கண்டிப்பாக ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் தான் இருக்குதுங்க. இது தான் எடுக்கணும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் வேணும் அப்படின்னா OnePlus N6 இருக்குது. இதோட ப்ரைஸுமே நம்மளுக்கு ஒரு 19,000 வருதுங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபோனுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் வரப்போகுது 19,000. ஏன்னா எல்லா பிராண்டுமே எலக்ட்ரானிக் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி விலை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கூட்டுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் எத்தனை பேர் OnePlus மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு OnePlus மொபைல் எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.